எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா 2 பேருமே சினிமாவில் இருக்காங்க. ஏஎல்எஸும் சினிமாவில் இருக்காங்க. ஏஎல்எஸ் ஐயாவும் கண்ணதாசன் சினிமாவில் இருக்காங்க. ஸோ ஏஎல்எஸ் ஐயாட்ட வந்து சேர்றாங்க. ஏஎல்எஸ் ஐயாட்ட வந்து சேர்ந்தா அவர் ஏஎல்எஸ் என்ன சொல்றாரு, சரி உன்னை ஸ்டுடியோவில் வந்து இன்சார்ஜாக போடலான்னு சொல்லிட்டு செட்டில் வந்து அங்கே ஆணி இதெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டுடியோ தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணும். செட் ப்ராப்பர்ட்டிஸு ஒரு ஃபேன் வேணும், ஒரு வெத்தலை டப்பா வேணும், ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டுடியோலே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க அப்பாவை. ஸோ இங்கே அப்பாவுக்கு என்னன்னா வந்து இது பத்தாது, நம்ம பெருசாக ஏதாவது செய்யணும். ஒரு ஸ்டுடியோ இன்சார்ஜாக இருந்தால் என்ன ஆக முடியும், அடுத்தது ஒரு மேனேஜர் ஆக முடியும். ஸோ அப்பாவுக்கு வந்து அது வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, அங்கேருந்து நடந்து சாரதா ஸ்டுடியோவில் நடந்து ராயப்பேட்டாவில் வந்து அப்போ தென்றல் ஆஃபீஸ் கண்ணதாசனியாவுடைய வாரந்தோறும் வெளிவர ஒரு பத்திரிகை. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்து அங்கே ப்ரூஃப் கரெக்ஷனு, அந்த வர லெட்டர்ஸ் படிக்கிறது, செக்ரிகேட் பண்ணுறது, அதை கவிஞருக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான. அப்போ கவிஞர்கிட்ட கூட டேரெக்டாக போக முடியாது, அங்கே இருந்த மற்றவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணுறது. அப்போ இந்த கவிதை போட்டியெல்லாம் ஏதோ நடக்கும்போது இது ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. கவிஞர் கேட்டிருக்காரு, இது யார் எழுதுனேன், பஞ்சு தான் எழுதுனேன். எங்கடா என்னடா இவ்வளோ நல்லா எழுதுற, என்ன பண்ணுறேன்னு. நம்ம ஸ்டுடியோவில் இருக்குன்னு. ஸ்டுடியோவில் இருக்கிறவனுக்கும் எழுதுறவனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி தான் கவிஞர் வந்து சரி நாளை காலையில் வந்துடு. இப்போ ஏஎல்எஸ்ட்டு போய் எப்படி சொல்கிறது, அப்பாவுக்கு அந்த பயம். சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டோட நைட்டாக பேக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அங்கேருந்து வந்து கவிஞரையாட்ட வந்து சேர்ந்துட்டார். கவிஞரையாவோட சேர்ந்தோன்னா அது ஒரு பெரிய ட்ராவல். அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பா கவிஞர் இறக்குற வரைக்கும் கவிஞரோட அசிஸ்டண்ட்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட்.